பாகிஸ்தானத்துக்கு குரு வர்றான் அப்படிங்கிறது கெட்டி வேலம் கொட்டுங்க அப்படின்னு கையை மேலே தூக்குவாங்கல்ல, அந்த மாதிரி கடவுள் உங்களுக்கு வந்து வரப்பிரசாதமாக கொடுக்கக்கூடிய பயிற்சின்னா அது ஒரே பயிற்சி குரு பயிற்சி. பாக்யஸ்தானம் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கும்போது குரு பஞ்சமஸ்தானமாக உங்கள் ராசி லக்னத்தை பார்க்குறாங்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்குறான். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் எல்லா விஷயம் நடக்கும். மனசு சந்தோஷமா இருப்பீங்க, எடுத்த காரியங்களில் வெற்றி கொடுக்கும். நிறைய பேருக்கு குழந்தைகளுடைய வாழ்க்கையில சிக்கல்கள் இல்லாமல் நல்ல இடத்துல சீட்டு கிடைக்கும், மெரிட்ல சீட்டு கிடைக்கும். உங்க பசங்க கண்டிப்பா இன்ஜினியர் டாக்டர் லாயர் என்ன ஓடும்போது நடக்கும். இந்த குரு பயிற்சி பலன் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? நரசிம்மா படத்துல ஒரு டைலாக் இருக்கு, இந்த பயத்துக்கே பயம் காட்டுறவன்டாங்க. அந்த மாதிரி விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அஷ்டமத்துல குரு இருக்கிறது உங்களை பார்த்த உடனே கையெல்லாம் வந்துருக்கு, ஐயோ இன்னைக்கு என்ன ரூபத்துல வந்திருக்கானோ. அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் ஒரு விதத்துல பிரச்சனை பண்ணிருப்பீங்க இல்லையா? உங்களால மற்றவங்களுக்கு பிரச்சனை ஆகும், இல்லை மற்றவங்க ஒண்ணுதான். நான் என்ன சொல்றேன், உங்க புடவை போய் முள்ளுல விழுந்தாலும் முள்ளு புடவையில விழுந்தாலும் சாரிக்கு தான் டேமேஜ். அதனால விருச்சிகத்துக்கு டேமேஜ் உறுதியா நடந்திருக்கும். நிறைய இடங்கள்ல நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கும். கண்ணு முன்னாடி ரொம்ப ஃப்ரெண்டுன்னு கொஞ்சி கொடாவே இருப்பான், வேற மாதிரிலாம் நடந்திருக்கும். பணத்தை வாங்கிட்டு ஏமாந்துருப்பான், தெரியாம நல்லவன்னு சொல்லி அவனை நம்பி கையெழுத்து போட்டிருப்போம் பேங்க்ல. பார்த்தா அவன் நம்மளை மாட்டி விட்டு அவன் ஜூட்டு, இப்ப நான் அவன் லோனை கட்டிட்டு இருக்கிறான் நிலைமையில. டீப் ஃப்ரை நல்லா வந்து எண்ணெயை போட்டு டீப் ஃப்ரை பண்ணிடுவாங்க. வெண்டைக்காய் அவியல் பண்ணணும்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா அவிச்சு விட்டுருப்பாங்க அவங்கள. பாகிஸ்தானத்துக்கு குரு வர்றான் அப்படிங்கிறது கெட்டி வேலம் கொட்டுங்க அப்படின்னு கையை மேலே தூக்குவாங்கல்ல, அந்த மாதிரி கடவுள் உங்களுக்கு வந்து வரப்பிரசாதமாக கொடுக்கக்கூடிய பயிற்சின்னா அது ஒரே பயிற்சி குரு பயிற்சி தான். குரு பயிற்சி எங்க வரான்னா பாக்கியத்துக்கு வரான். பாக்யஸ்தானம் குரு பயிற்சி. பாக்யஸ்தானம்னா சாட்சாத் உங்க முத்தாத்தாவே வந்து மறுபடியும் பிறப்பார். அந்த பாட்டி தான் உங்க வீட்டிலேயே அந்த மீனாட்சி ஆட்சி, அந்த பாட்டியோட ஆட்சின்னா அந்த பாட்டி மறுபடியும் உங்களுடைய வயிற்றுல பிறக்கும். உங்க அம்மா உங்க வயிற்றுல பிறப்பாங்க, உங்க அப்பா மறுபடியும் பிறப்பார். பாக்யஸ்தானம் இவ்வளவு ஆக்டிவா இருக்கும்போது குரு பஞ்சமஸ்தானமா உங்க ராசி லக்னத்தை பார்க்கறாங்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்குறான். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் எல்லா விஷயம் நடக்கும். ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி எனிவே ஃபுல்லா வலிச்சு கொண்டு வந்து கொடுத்துரும். நிறைய கேஸு, தேவையில்லாத பிரச்சனை, வம்பு தும்பு கெட்ட பேரு எல்லாம் முடிஞ்சு இந்த பேப்பர் அப்படியே கிழிச்சு தூக்கி போட்டு விருச்சிக ராசி நண்பர்கள் எங்க இருக்காங்களோ அங்க நான் இருந்துக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அந்த சூழல் மாறும். எவெல்லாம் உங்க கூட நெகட்டிவா இருந்தாலும் அவன் அப்படியே உங்களுக்கு ஜால்ரா போடுறது கண்கூடா பார்ப்பீங்க. ஆஹா ஓஹோன்னு உங்களை புகழ்றது கண்கூடா பார்ப்பீங்க. இதுக்கப்புறம் நீங்க அலாட் ஆலைன்னு வைங்க, 10 கோவிலுக்கு போனாலும் சரி 10 கடவுள் வந்தாலும் உங்களை தப்பிக்க முடியாது. யாரெல்லாம் உங்களுக்கு ஆகாதோ டீசெண்டா ஒதுக்கி வைக்கிறது நல்லது. நிறைய பேருக்கு வெளியூர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரும். ஜாயிண்ட் வெஞ்சர்ல நிறைய புது பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு மறுமணம் ஆகும். அஷ்டமத்துல குரு இருக்கும்போது நிறைய பேருடைய வாழ்க்கையில சடுகுடு விளையாண்டுருப்பான் கடவுள். இப்ப என்ன பண்றான், டைரக்டா ஹைவேஸ்ல வந்து ரோடு போட்டு கொடுத்தான். போ நீ என்ன பண்றியோ பண்ணு, ஜாலியா ஜமாய் அப்படின்னு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு திருமணம் மறுமணம் எல்லாமே நடக்கக்கூடிய பிராப்தம். லைஃப்ல அந்த கடன்னால துள்ள அவதி, சில பேர் கிட்டத்தட்ட 2 தடவை 3 தடவை அட்டம்ப்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த அட்டம்ப்ட்லாம் இனிமேல் பண்ண மாட்டீங்க. மனசு சந்தோஷமா இருப்பீங்க, எடுத்த காரியங்களில் வெற்றி கொடுக்கும். நிறைய பேருக்கு குழந்தைகளுடைய வாழ்க்கையில சிக்கல்கள் இல்லாமல் நல்ல இடத்துல சீட்டு கிடைக்கும், மெரிட்ல சீட்டு கிடைக்கும். உங்க பசங்க கண்டிப்பா இன்ஜினியர் டாக்டர் லாயர் என்ன ஓடும்போது நடக்கும். ஏன்னா பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய குருவே உங்களுக்கு எந்த பலத்தை கொடுக்குறாருன்னா இமேஜின் பண்ணி பாருங்க. அவருடைய பார்வை எந்த அளவுக்கு பலம்னு, அந்த பலம் வந்து உங்களுக்கு பயங்கரமா வெற்றி அடைய போறது. நல்ல மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லா விஷயத்துலையும் சக்சஸ். நிறைய பேருக்கு ஹெல்த்ல நல்ல முன்னேற்றம், இது எல்லாம் இருக்கும். எதுல கவனமா இருக்கணும், நிறைய பேருக்கு ஒரே பிரச்சனை பார்த்தீங்கன்னா அந்த ஆசன வாயு, இடுப்பு புட்டம் ஆசன வாயு சம்பந்தப்பட்ட பகுதிகளில் பிரச்சனை வரலாம். வீட்டில் முன்னோர்களில் சுகர் இருந்ததுன்னா இப்போ சுகர் வரும். முன்னோர்களில் பிபி இருந்தால் லைட்டாக பிபி எட்டி பார்க்கும். அந்த வயதை மீறி இருக்கக்கூடிய நபர்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. இதெல்லாம் பெருசு கிடையாது, ரொம்ப சின்னது. ஆனால் நிறைய நல்ல விஷயங்கள் தான் விருச்சிகத்துக்கு மிக 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 அதிகமாக நடக்கும். நிறைய பேருக்கு கிடைக்கிற வேலையை வாங்கிட்டு ஜம்முன்னு எஸ்கேப் ஆகிடுங்க, சூப்பராக இருங்க. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக சொன்னால் சொந்த பந்தங்கள் கிட்ட நீங்கள் எவ்வளோ தூரமாக இருக்கீங்களோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் உங்கள் ஃபேமிலி குழந்தை குட்டி அம்மா அப்பாவோட சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லாரும் வரணும்னு கட்டி பிடிச்சிங்கன்னா எல்லாரும் அவன் முடிஞ்ச அளவுக்கு குத்திட்டு போவான். கவனமாக இருக்கணும். சந்தோஷம் அப்படின்னு சொன்னா 100க்கு 100.
பொருளாதார ஏற்றம் 85. நல்லா இருப்பீங்க. இது வரைக்கும் கடந்ததை வந்து எக்ஸ்பீரியன்ஸா மாத்தி இதுக்கப்புறம் புத்திசாலித்தனமா நடந்துக்கிறது உங்களுடைய பொறுப்பு. இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு பரிகாரம்னு ஏதாவது இருக்கா? கரூர்ல தான் தோன்றி மலை கல்யாண வெங்கடாச்சலபதி கோவில் இப்ப ரீசெண்டா கும்பாபிஷேகம் ஆயிருக்கு. இந்த குரு பயிற்சி ஆன முன்னாடியே முடிஞ்சா வந்து ஜூன் 1, 2 இல்ல மே லாஸ்ட்லயோ போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நீங்களும் நல்லா இருப்பீங்க. அந்த பெருமாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பா நல்ல மாற்றத்தை, குருவாக இருந்து அவர் உங்களை வழிநடத்துவார். நல்லது நடக்கணும் அப்படின்னா குரு பலன் தான் இல்லையா? இப்ப இந்த ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்கு. இந்த குரு பயிற்சியும் எல்லாருக்கும் நல்லது செய்யறதுக்கு தான் வராரோ? குரு அப்படின்னாவே பொதுவா நல்லதுதான் பண்ணுவார். குரு அப்படிங்கிறது சுபகிரகம். குரு வந்து ஒரு இடத்த மாத்துறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட 10-12 ராசிகளுக்கும் டிஃபரன்ஸ் வரும். ஒருத்தருக்கும் ஒரு விதமான பலன்கள் கொடுக்கும். அப்படி நம்ம மெயினா பார்க்கும்போது இந்த குரு மாறுறதே பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு உச்சஸ்தானத்துக்கு குரு வருகிறார். இப்போ கடகத்துக்கு குரு உச்சஸ்தானத்துல வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேருக்கு நல்லது நடக்கும். குரு அப்படின்னாவே நீதிமான், நியாயம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தர்மமாக சம்பாதிக்கக்கூடிய பணம். இப்போ வந்து நிறைய இடத்துல பணம் வாங்குவோம், லீகலாக வேணுமா இல்லீகலாக வேணுமான்னு கேட்பாங்க. பிளாக் அண்ட் ஒயிட். சில இடங்களில் டாக்குமெண்டேஷன் போடும்போது கூட சார் ஒயிட் லெவலோ பிளாக் லெவலோ, இந்த ஒயிட் அப்படிங்கிற சமாச்சாரமே குரு தான். அந்த நியாயமாக சம்பாதிக்கிறது, நியாயமாக கட்டுறது, நியாயமாக கணக்கு காட்டுறது, இது எல்லாமே வந்து குரு யாருக்கு நல்லா இருக்கும் அங்கே மோஸ்ட்லி வந்து ரைட் ராயலாக டேக்ஸ் கட்டி அவங்க சம்பாதிக்கக்கூடிய பணமாக இருக்கும். அதே மாதிரி இந்த குரு மாறுறதே பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு உச்சஸ்தானத்துக்கு வரப்போகிறார். அப்போ கண்டிப்பாக நிறைய இடங்களில் நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த குரு பலன் 100% எஸ் கரெக்ட். குரு பலன் வந்தால் தான் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும். ஒரு குழந்தை பெரிய மனுஷி யாரானா குரு பலன் வரணும். ஒரு பையனுக்கு நீங்கள் யஜ்ஞோபவீதம் போடுறீங்க, ஒரு பூணூல் ஃபங்க்ஷன் போடுறீங்க, பூணூல் கல்யாணம் நடக்குதுன்னா அதுக்கும் கண்டிப்பாக குரு பலன் வேணும். எந்த விஷயமும் சரி, ஒரு வீட்டில் ஒரு 60 வயசு ஆயிட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாந்தி செய்யணும் அப்படின்னா அதுக்கு குரு பலன் வேணும். பீமரத சாந்தி, இந்த மாதிரி நிறைய சாந்திகள். கல்யாணம் வேணும், கல்யாணம் வந்துருச்சான்னு ஃபஸ்ட்டு குரு பலன் வந்தால் தான் கல்யாணத்துக்குரிய அம்சமே அமையும். அப்போ தான் அந்த பொண்ணை பார்த்தா பையனுக்கு பிடிக்கும், பையனை பார்த்தா அந்த பொண்ணுக்கு பிடிக்குங்கிற நிலைமை அதுதான். அதே மாதிரி குழந்தை பிறப்பே குரு பலன் தான் பிறக்கும். குரு பலன் இருந்தால் மட்டும்தான் உங்கள் ராசி மேலே, உங்கள் லக்னத்தில் மேலே குரு பலன் இருந்தால் மட்டும்தான் குழந்தை பிராப்தம் ஏற்படும். அதனால் குரு என்பதே நல்ல காரியங்கள் தான், குரு என்பதே சுப காரியங்கள் தான். அதனால் குருன்னாவே அவன் நல்லவன் தான் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதனால் வந்து உங்களுக்கு நிறைய நல்லது பண்ணக்கூடிய ஒரு அம்சம் தான் இந்த குரு பயிற்சிக்கான முக்கியமான ஒரு பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த குரு பயிற்சி பலன் எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த குரு பலன் அப்படின்னாலே வந்து கல்யாணம் தான். இந்த குரு பயிற்சியில எந்தெந்த ராசிக்கெல்லாம் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்? கிட்டத்தட்ட என்ன சொல்லலாம், இந்த குரு பயிற்சி மட்டும் 2 விதமான நல்ல பலன்களை செய்யும். அதாவது கடகத்துக்கு குரு வந்து உச்சம் அடையுது, அதுக்கப்புறம் சிம்மத்துக்கும் போறார். அப்போ அட் அ ஹோல் பார்த்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம், மகரம் அக்டோபர் மாசத்துக்குள்ள கல்யாணம் ஆகக்கூடிய பிராப்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 4 மாதங்கள்ல சிம்மம், தனுசு, மேஷம், கும்பம் இந்த 4 ராசிகளுக்கும் நல்லது நடக்கும். அப்போ 8 ராசிகளுக்கு இந்த ஆண்டு, அதாவது இந்த குரு பயிற்சி ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்குது. இங்கேருந்து கரெக்டாக ஒரு ஆண்டுக்குள்ள நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சூப்பராக இருக்கு. கல்யாணம் அப்படின்னாலே இப்போ நிறைய பேர் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த லவ் யாருக்கெல்லாம் சக்ஸஸ் ஆகும் இந்த குரு பயிற்சி பலனால? குரு இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, நல்லதுலேயும் ஒரு கெட்டது, பிளெஸிங்ஸ் இன் டிஸ்கைஸ்ங்கிற மாதிரி நல்ல இடத்துல வந்து குரு உட்காரும் பொழுது பையன் நல்ல பையனா இருப்பான். குரு அப்படிங்கிறது ஜீவகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். சுக்கிரனுங்கன்னு பெண்ணுக்கு ஜீவகாரகன். இப்போ குரு போய் உட்கார இடம் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய வீட்டில் உச்சஸ்தானத்தில் உட்கார்ந்து குரு. 85% ஆஃப் த கல்யாணங்கள் பார்த்தீங்கன்னா வெளியூரில் இருக்கக்கூடிய திருமணமாக இருக்கும். வெளிநாட்டிலேருந்து பையன் வருவான், இல்லை வெளியூரில் போய் படிச்சுட்டு வரக்கூடிய பையனாக இருப்பான். அப்படி பார்க்கும்போது இந்த லவ் மேரேஜஸ் கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு லவ் கன்ஃபார்மாக நடக்கும், மகரத்துக்கு நடக்கும், விருச்சிகத்துக்கு நடக்கும். இந்த 3 ராசிகளுக்கும் கண்டிப்பாக லைஃப்பில் லவ் மேரேஜ் இருக்கிறதுக்கு ப்ராப்ளம் இருக்குது. அக்டோபருக்கு அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு லவ் மேரேஜ், தனுசுக்கு லவ் மேரேஜ், கடகத்துக்கு, சிம்மத்துக்கு லவ் மேரேஜ். அப்போ இத்தனை பேருக்கு இந்த லவ் மேரேஜ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அருமை அருமை. இப்போ இந்த ஜூன் மாதம் குரு பயிற்சின்னு எனக்கு இன்னொரு கேள்வியும் கேட்கணும்னு தோணுது. இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. யாரெல்லாம் சக்ஸஸ் ஆவாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்? இதில் சென்டம் வாங்கக்கூடிய பிராப்தம் கன்னி, ரிஷபம், மகரம் இந்த 3 ராசிகளுக்கும் 100% சென்டம். எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி, நாட் ஓன்லி ஜஸ்ட் ஒரு 10ஆம் கிளாஸோ 12ஆம் கிளாஸோ மட்டும் கிடையாது, போட்டித் தேர்வுகள் இன் எனி ஃபார்ம், எந்த போட்டித் தேர்வுகளாக இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் கன்னிக்கு, மகரத்துக்கு, ரிஷபத்துக்கு இருக்கு. எதிர்பாராத ஒரு மெரிட்ல சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நம்ம விருச்சிகத்துக்கு இருக்கு, கும்பத்துக்கு,
மீனத்துக்கு இந்த 3 ராசிகளுக்கும் அதுக்கான பிராப்தம் இருக்கு. கடகம் எதிர்பார்க்கவே வேண்டாம், எல்லாமே நல்லா நடக்கும். எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல இதா சொல்லிட்டு இருக்கீங்க. இது நல்ல வைபாவும் இருக்கு. அதே மாதிரி இந்த ப்ரமோஷன்ஸ்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கல்ல அந்த குரு பயிற்சினால, அது யாருக்கெல்லாம் இருக்கும்? ப்ரமோஷன் கிடைக்கணும்னா தெய்வத்தோடைய அனுகிரகம் இருக்கணும், பெரியவங்களுடைய அனுகிரகம் இருக்கணும். என்ன பெரியவங்கன்னா உங்க ஆஃபீஸில் பாஸோட ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்கணும். அவரோட ராசி என்னன்னு முதல்ல ஃபர்ஸ்ட் பார்த்து அதை பார்க்கணும். பட் இன் ஜெனரல் ப்ரமோஷன் இன் எனி ஃபார்ம் கிடைக்கக்கூடிய பிராப்தம் ரிஷபம், மகரம், கன்னி இந்த 3 ராசிகளுக்கும் வரக்கூடிய அக்டோபருக்குள்ள கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம்னா துலாம், மிதுனம், கும்பத்துக்கு 100% கிடைக்கும். யாரெல்லாம் ரொம்ப பொதுவா சொல்லுங்களேன். எந்த ராசிக்கெல்லாம் வந்து ஓவராலா ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க வந்து வேற லெவல்ல போறாங்க இந்த குரு பயிற்சினால அப்படின்னா? அருமையான கேள்வி. இன் ஜெனரல் பார்க்கும்போது கன்னிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ம். குரு வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணுவோம். மகரத்துக்கு நல்லா இருக்கு, விருச்சிகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு, எகெயின் மீனத்துக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது, கடகத்துக்கு வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். ஸோ ஓவராலாகவே கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய பிராப்தம் இந்த ராசிகளுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஓவராலா நல்லா இருக்கு அப்படின்னா புகழ் பேர் எல்லாமே இருக்கும். வரும். பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா பணம் வரக்கூடிய ராசிகள், பணம் பெறக்கூடிய ராசிகள் இந்த குரு பயிற்சியில எந்த ராசியெல்லாம்? மெயினாக அந்த குரு பேர்னதுக்கு அப்புறம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிதுனம் வீட்டில் பண மழை கொட்டும். அதே மாதிரி துலாம் ராசி நண்பர்களுடைய வீட்டில் பண மழை, கும்பராசி நண்பர்களை வீட்டில் எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவில் மற்றவங்களுக்கு உதாரம் கொடுக்குற அளவுக்கு, அதாவது நான் சொல்கிறது மற்றவங்களுக்கு வந்து லோன் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வீட்டில் நிறையா பண மழை கொட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மகரத்துக்கு தனக்கு என்ன தேவையோ அதையோட ஜாஸ்தியாகவே பணம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த 4 ராசிகளுக்கும் பணம் ஆட்டோமேட்டிக்காக வரும். தூளாக இருப்பீங்க, தைரியமாக இருக்கலாம்.